நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்னையும் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். வணக்கம். இன்றைக்கி ஆப்பை ரிவ்யூ பண்ணதுக்கு முன்னாடி எத்தனை பேருக்கு ஹேக்கர் லான்ச்சர்லாம் இன்ஸ்டால் பண்ணணும் ஆசை இருக்குது, அதுபோக பார்த்திங்கன்னா எத்தனை பேருக்கு ஹேக்கர் ஆகணும்னு ஆசை இருக்குது, கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாங்க. கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் ஒரு ஹேக்கர் லான்ச்சரை பார்ப்போம். ஹேக்கர் லான்ச்சர் நான் இதை தான் ஃபஸ்ட் டைம் அப்லோட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஆனால் இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. மற்ற லான்ச்சரை ட்ரை பண்ணி பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த இதை ட்ரை பண்ணி காமிங்க பாருங்கள். ஓப்பன் பண்ணியாச்சு. என்ன நினைக்காதீங்க, இதுதான் லான்ச்சரு. இது என்ன டிஃபால்ட் லான்ச்சரை செட் பண்ண சொல்லும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு தேவைன்னா மாற்றிக்கலாம். செட் பண்ணியாச்சு. ஓகே கொடுத்துட்டிங்கன்னா பேக் வந்துடுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் லான்ச்சர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ இந்த லான்ச்சர் ஃப்ரீ கிடையாது, இது பெய்டு லான்ச்சர் தான். ஆனால் இது ஃப்ரீ வெர்ஷன் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுதான் லான்ச்சர் செட்டப்ஸு. என்னடா ஸ்க்ரீனில் ஒன்றுமே இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. இப்போ ஸ்க்ரீனை டச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வரும். இப்போ உதாரணத்துக்கு இப்போது வாட்ஸ்அப் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வாட்ஸ்அப்பு காமிக்கும். ஆனால் நம்ம என்ன டைப் பண்ணோமோ அது வந்துக்கிட்டே இருக்கும். இந்த வாட்ஸ்அப்பு ஓப்பன் ஆகுது. அதேமாதிரி இப்போ நீங்கள் ஃபேஸ்புக் டச் பண்ணிங்கன்னா ஃபேஸ்புக் ஓப்பன் ஆகிடும். ஆப்ஸுன்னு கீழேயே இருக்கும். இது டிஃப்ரெண்ட்டான லான்ச்சர். இப்போ நம்ம எதை டைப் பண்ணாலும் அது கீழே, இப்போ நார்மலாக ஹேக்கிங் கோடு வேர்டு யூஸ் பண்ணுற மாதிரி எதை டைப் பண்ணாலும் கண்டிப்பாக அதில் ஒன்று இருந்துக்கும். உதாரணத்துக்கு இப்போ நான் என்ன டைப் பண்ணுறேன்னா அது இது வரைக்கும் என் ஃபோனில் என்னெல்லாம் சேவ் இருக்கோ அந்த மாதிரி காமிச்சிட்டே இருக்கும். அப்புறம் ஆப்ஸுன்னு நீங்கள் டைப் பண்ணி சோம்பரப்பட்டிங்கன்னா ஆப்ஷன் சைடில் இருக்கும். அதில் கிளிக் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த லான்ச்சர் வந்து நீங்கள் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். உதாரணத்துக்கு இப்போ உங்கள் ஃப்ரெண்டு கையில் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு யோசிப்பாங்க, என்னடா இது புதுசாக லான்ச்சர் யூஸ் பண்ணுற, இது எனக்கு தெரியாது அப்படின்னு இருக்கும். இது மற்றவங்க பார்க்கும்போதும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஹேக்கர் லான்ச்சர் ஒரிஜினல் மாதிரியே இருக்கும், நல்லாயிருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு எதாவது ஆப் பண்ணாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பா. அப்புறம் கமெண்டிங் மறந்துடாதீங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. நன்றி.